நீங்கள் அன்றாடம் போகக்கூடிய கோவிலோ அல்லது குலதெய்வ கோவிலோ, வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோவிலோ, சிறிய கோவிலோ பெரிய கோவிலோ எந்த கோவிலாக இருந்தாலும் சரிங்க, அந்த கோவிலில் யாகம் வளர்த்தி சிறப்பு பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா தவறாமல் கலந்துக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாகம் வளர்த்தி சிறப்பு பூஜை செய்கிறாங்க அப்படின்னா, பொதுவாகவே யாகம் வளர்த்தி பூஜை செய்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு தேவாதி தேவர்களும் சித்தர்களும் யோகிகளும் முனிவர்களும் தெய்வங்களும் கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். நம்ம அந்த நேரத்தில் அந்த பூஜையில் கலந்துக்கிறப்ப நம்ம வேண்டுதல் நிச்சயமாக நல்ல முறையில் நடக்கும். ஏதாவது ஒரு தெய்வத்தின் கடைக்கண் பார்வை நம் மீது விழும். நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகி போகும், புண்ணியம் வந்து சேருங்க. நல்ல நேரம் இருந்தால் மட்டுமே இந்த பூஜையில் நம்மளால் கலந்துக்க முடியுங்க. முடிந்த வரைக்கும் இந்த மாதிரி பூஜையில் கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த பூஜைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.